அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதகனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார மேம்பாடு அதிகரிக்குங்க, புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க, நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நாடி வரும் நேரமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால புதிய பொறுப்புகளையும் பதவிகளும் கிடைக்கலாங்க. அந்த வகையில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க இருக்கு. பொது நலத்தில் உள்ளவர்கள் திடீரென பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் எதிர்பாராமல் வந்து சேர இருக்கு. இக்காலகட்டத்தில் இனிய காலமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்கள் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு அக்கறை அதிகரிக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக இருக்கு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் கன்னிராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.